ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் முறுக்கு கைப்பிடி எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கைப்பிடி போடுறதுக்கு இன்னர் வயர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 4 அடியில் உடன் ஸ்கேலில் மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் நான் வந்து 4 வயர் கொடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எண்டு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்மளை பார்த்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும், பின்பக்கம் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும். இப்போ எப்படி இதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணலான்னா, கார்னரை தான் நம்ம பேஸ் பண்ணி மேலேருந்து 4 பின்னல் தள்ளி கார்னர்லேருந்து 5 பின்னல் தள்ளி நம்ம இந்த ஹோல்குள்ளே விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன்னிங் வயர் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விடுறேன். ஸோ இந்த ரன்னிங் வயர் வந்து இந்த அளவு மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ பின்னை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த முறுக்கு கைப்பிடி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டில் பண்ணாலும் சரி. நீங்கள் இந்த மாதிரி பின்னல் ஸ்டார்ட் பண்ணதுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி வந்துருச்சுன்னா ஹைட்டு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு வயரை வந்து நம்ம பின்னல் போடணும், ட்விஸ்ட் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற வயரு. இந்த ரன்னிங் வயர் வந்து நீங்கள் சேர்த்தே தான் அந்த பின்னல் போடணும். இப்போ எப்படி ட்விஸ்ட் பண்ணணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணும்போது ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரிகிறாப்பில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் ரைட் ஹேண்டில் ட்விஸ்ட் பண்ணுறேன். ரைட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறனால இப்படி நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க. இப்படியே ரைட் சைடு 1 டைம், லெஃப்ட் சைடு 1 டைம் இந்த மாதிரி நம்ம பின்னிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பின்னிட்டே வரும்போது உங்களுக்கு அது ஈக்குவலாக இருக்கணும். அந்த அப் சர்ஃபேஸில் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியணும். ஒருவேளை ரஃப் சர்ஃபேஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப அன்டை பண்ணிவிட்டு திரும்ப அந்த நாட் போடலாம். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே இந்த முறுக்கு கைப்பிடி போடுறேன். உங்களுக்கு ரைட் ஹேண்டு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ரைட் ஹேண்டில் பண்ணோன்னா இப்படி ஒரு மெத்தட். நான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட்லேயும் போட்டு காட்டுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் இப்படி போட்டுகிட்டே வரும்போது இந்த மாதிரி ஈவனாக கிடைக்கணும். ஒரு சில இடத்துல நீங்கள் அன்ஈவனாக இருந்தாலும் அன்டை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த ரைட் சைடு வயர், லெஃப்ட் சைடு வயர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணி அந்த வயரை உள்ளே விட்டு எடுக்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த டைம் வந்து ரைட் சைடு வயர் வந்து லெஃப்ட் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் கரெக்டாக அந்த பின்னல் போடணும். இல்லைனா பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி அன்ஈவனாக போயிடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து எனக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம அதை வந்து முதலே பார்த்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும்.
இப்போ டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு மாதிரி தெரியும். இப்போ லெஃப்ட் சைடு வயர் வந்து ரைட் சைடு போட்டு சேர்த்து நீங்கள் பின்னிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த ஈக்குவலாக அந்த ஸ்ட்ரெயிட்டான லைன் இருக்காது. ஸோ அந்த டைமே நீங்கள் வந்து அவுத்துட்டு திரும்ப போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஈவனாக வரணும். எனக்கு வந்து உருட்டு கைப்பிடி தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த முறுக்கு கைப்பிடியோட. ஏன்னா இந்த கைப்பிடி வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அதனால் அது பாட்டுக்கு ஸ்டெடியாக நிற்கும். நீங்கள் அந்த எண்டு வர போடும்போது ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்டை பண்ணி போடுற மாதிரியே இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த கைப்பிடி கன்வீனியன்ட்டோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் நியூ ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இது டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து நார்மல் பேஸ் நாட் வச்சு தான் கூடையெல்லாம் போட பழகினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட் போடவும் தான் எனக்கு தெரிஞ்சது. பிஸ்கட் நாட் கூட தான் ஈஸி போடுறதுக்கு அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நியூ ஸ்கில் டெவலப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஒரு கூடையை வந்து போடலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நியூ ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நார்மல் பேஸ் நாட்டை விட நான் பிஸ்கட் நாட் கூட வந்து எனக்கு போட ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், கூட பின்ன நம்ம அந்த கைப்பிடி ஸ்டார்ட் பண்ணலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த டைம்லலாம் வந்து இந்த கூடை வந்து ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வயர்லாம். ஸோ அந்நேரம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைனா அவுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அன்டை பண்ணி திரும்ப போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து உருட்டு கைப்பிடி தான் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும், கம்மியான டைம்லேயும் போடுற மாதிரி இருக்கும். முறுக்கு கைப்பிடி எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் உருட்டு கைப்பிடி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் முறுக்கு கைப்பிடி தான் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் நம்ம பாதியிலே இதை வச்சுட்டு எங்கேயா போகணுன்னா போயிட்டு வந்து கூட போடலாம். ஆனால் உருட்டு கைப்பிடியில் அப்படி முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயா போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கூடை பின்னிட்டே இருக்கும்போது சாப்பிட போகணுன்னு நினச்சாலும் ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் உருட்டு கைப்பிடியில் அப்படி
இருக்காது. நம்ம ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.